ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதனால் சிம்பிளான ஒரு சில சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது. கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ள பார்த்தியா, என் கூடயே தான் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. பசங்களுக்கு நிறைய காரம் போடுறதில்ல. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகா தேவைப்படுறவங்க 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். சிம்பிளான சமையல். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் துருவி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கேரட் கட் பண்ணி பொரியல் செய்கிறதா இருந்தால் நைட்லேயே கொஞ்சம் கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இந்த மாதிரி சீவி செய்கிறதா இருந்தால் மட்டும் காலையில் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு எனக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எந்திரிக்கிறப்ப மட்டும் கை கால் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு பிடிச்சிக்கும். அந்த குளிருக்கும் அதுக்கும் மேபி இது குளிர்னு கூட சொல்லலாம். டக்கு டக்குன்னு கை வர்றதில்லை. அதனால இந்த பசங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைலாம் நான் நைட்லேயே பூண்டு கிள்ளி வச்சுக்கிறது, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது அறுத்து வச்சுக்கிறது, நெருக்கி வச்சுக்கிறது, காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது, இந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் நைட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நேரம் என் நேபர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப என்னால்
அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடும் எல்லாமே. பட் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகுது. கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாருக்குமே இருப்பாங்கல்ல, அக்கம் பக்கம் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம் அவங்கக்கிட்ட. நான் பீட்ரூட்டு இதிலே சேர்த்துக்கிறேன். கேரட்டு பீட்ரூட் ரெண்டுமே சேர்த்துட்டு எப்பயுமே கேரட் செய்கிறப்போ இந்த பொரியல் செய்கிறப்போ மட்டும் பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும். சிம்மிலே வச்சாதான் அது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி இல்லைன்னா சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்து பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அப்படிலாம் செஞ்சுருப்பீங்க இதுக்கு முன்னாடி. கேரட் பொரியல் எல்லாம் வீட்டில் சிம்பிளான விஷயம் தான் இது. கேரட் பொரியல் சேர்த்துருப்பீங்க. ஆனால் இது கூட நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சோண்டு சுக்கு பொடி இல்லைன்னா இஞ்சி, வீட்டில் இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சி அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஈரம் பிடிக்காது, நல்லா விரும்பியும் சாப்பிட்டுக்குவாங்க. என்னோடய வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக இதுதான். கேரட் பொரியல், கிள்ளி போட்ட சாம்பார், மிளகா கிள்ளி போட்டு சாம்பார். உப்பு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. சிவப்பு மிளகாய் தூள் இவ்வளோதான். இவ்வளோ சிவப்பு மிளகாய் தூள் போடுறோம். அது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணி தேவையில்லை. நீங்கள் சிம்மிலேயே வச்சு வதக்கி விட்டா தண்ணி தேவையில்லை. கொஞ்ச நேரம் தட்டு போட்டு தட்டு போட்டு மூடிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான கிள்ளி போடுறது வந்து சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட்டில். அந்த கும்பலாக வைப்பாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு 10 ரூபாய்க்கு கிடச்சது எனக்கு ஒரு கும்பல். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இவ்வளோ சின்ன வெங்காயம் 10 ரூபாய்க்கு கிடச்சது. அதை வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே கொஞ்சம் சிக்கனமாக தான் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக செலவு பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வீடியோவில் சேம் ட்ரெஸ்ஸில் கூட வரலாம். நான் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நிறைய எடுக்க மாட்டேன். நிறைய தேவையில்லாத வீண் செலவெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி என்னோடய பசங்களும் எனக்கு வந்து அந்தளவுக்கு செலவு வைக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ அதை வச்சு கூட்டிகிட்டு போயிடுவேன். வீட்டில் மசாலா இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறத விட என்ன இருக்கோ அதை வச்சு செய்வேன் சமையல். அதனால தான் நிறைய சமையல் வீடியோ போட முடியறதில்ல என்னால். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமையலெல்லாம் செய்யணுன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நிறைய நாள் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மசாலா இல்லாமல் தான் இருக்கும் என்கிட்ட. ஆக்சுவலாக வந்து வெளியில் செய்கிற மசாலா எதுவும் வாங்க மாட்டேன். வீட்டில் செய்கிற மசாலா தான் எல்லாமே. வீட்டில் தான் வச்சுக்குவேன் செஞ்சு. சில நேரம் தாளிக்கிறதுக்கு சீரகம் இல்லாமல் போகும் வீட்டில். அப்போ அந்த டைமில் சீரகத்துக்கு பதிலாக சோம்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்குவேன். பர்ஃபெக்ட் சமையல்னு சொல்ல முடியாது, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற சமையல். காசு இருக்கிறப்ப ஃபுல்லாக க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுக்குவேன். இல்லை இந்த மாதம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, எப்படியாவது இது வச்சு தான், அதாவது 2000 ரூபா மாதத்துக்கு, 2000 இல்லை ஒரு 3000 கையில் இருந்தால் கூட அதை வச்சு அந்த மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிடுவேன். ஏன்னா நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பசங்களோட படிப்புக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பசங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக மொத்தமே அதிகப்படியான செலவு அதுக்கு தான் ஆகுது. வேறு எதுவுமே நம்ம பெருசாக பண்ணல, அச்சீவ்மெண்ட் பண்ணல பசங்களோட செலவுக்கு. ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கை இருப்பு பிடிச்சி இந்த இடங்கள்லாம் வாங்கி போடுறதுல எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரி லோனு அது இதெல்லாம் கட்டுறதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டைட்டாகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் ரெடி. பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுனா கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது சாம்பாருக்கு வைக்கலாம். வேறு இருக்கட்டும், இந்த பக்கம் அடுப்பு மாற்றிடுறேன், வேறு அடுப்பு மாற்றிட்டு டீ போட சாம்பாருக்கு வேறு அடுப்பு மாற்றிடுறேன். பக்கத்துலேயே வேறு அடுப்பு சிம்மில் வச்சு கோல்டு வேறு ஆகிருக்குது. சாம்பார் மட்டும் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். சீரகம், கருவேப்பிலை இல்லை, இருந்தால் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்ருப்பேன். அது வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆகிடுது. அதனாலே கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை வாங்குறேன்னா திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து நான் வாங்கி வந்தாலும் போயிட்டு இது கூட கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயமே எல்லாத்துக்கும் ஃபுல்லாக போட முடியாது. வேறு குழம்புங்களுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு வச்சுருக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, சீக்கிரமாக பண்ணுவேன்னு. அதனால் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருவேன் டேஸ்ட்டுக்கு. கருவேப்பிலை இருக்கா இல்லையான்னு தெரியல. இல்லை, கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கவும் இல்லை. சாரி. ஐயோ, கேமரா ஸ்டாண்டு விழுந்துச்சு. சரி, எடுத்திங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஸ்டாண்டு விழுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டோட தோல், வெங்காயத்தோல், தக்காளியை தவிர்த்து, தக்காளி எலுமிச்சை தவிர்த்து இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு கூடையில் போட்டு வச்சுருவேன். செடிகளுக்கு உரமாக வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போட்டு கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டேன்னா மூடி வச்சுட்டு அது பாட்டுக்கு உரமாயிடும். இது கூட 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன். நல்லா அப்படியே சிம்மில் விட்டு ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு வேறு முடிஞ்சது. கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம். இப்போ இந்த அடுப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் ரெடி. ஆன் பண்ணிட்டேன்.
இந்த கடையிறதுக்கு கல்சட்டி சொல்கிறாங்க இல்லைங்களா, பருப்பெல்லாம் கடையிறதுக்கு, அது கூட என்கிட்ட இல்லை. நான் எப்பயுமே இந்த குக்கர்லேயே மத்து வச்சு அப்படியே கடைஞ்சிக்குவேன். இது வரைக்கும் அப்படியே தான் பண்ணிட்டு வரேன். இது எங்கள் அம்மா பண்ண மெத்தடு. அப்பா கிட்ட ரொம்ப நாள் கல்சட்டி இல்லாமையே இருந்தது. அவங்கள பார்த்து பாருங்க, எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அம்மாவை பார்த்தேன், கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டுருங்க. கடை வச்சது கரண்டி வச்சது கொதிச்சு சரி. தனியாட்டம் கிள்ளி போட்ட பருப்பு சாம்பார். இந்த பக்கம் உடை வச்சுருந்தேன். அதுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்களா, காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்போ ஆர்குமெண்ட்டு, சண்டை எல்லாமே நடக்கும். உப்பு கரெக்டாக இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சாரி, உப்பு போடவே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போடுறேன். ஓகே, இப்போ இது கொதிச்சு வந்துச்சுன்னா சுவையான சாம்பார் ரெடி. ஏதாவது குறை ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.